சென்னை மெரினா கடற்கரையில் வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்குவது தொடர்பாக நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடற்கரைக்கு நீலக்கொடி அங்கீகாரம் பெறுவது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அங்கேயே உத்தரவிட்டனர். மெரினாவில் கடைகள் அமைப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்தனர். அதில் வரைபடம் தெளிவாக இல்லை என்பதால் நேரில் ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டு நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது எத்தனை அடி இடைவெளியில் கடைகள் இருக்கும், கடற்கரைக்கு வரும் மக்கள் சுதந்திரமாக அமைதியாக கடல் அழகை ரசிக்க முடியுமா என மாநகராட்சி ஆணையர் குமர குருபரனிடம் அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பினர். மெரினா நீலக்கொடி அங்கீகாரம் பெறுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட நீதிபதிகள் நீலக்கொடி சான்றிதழ் குழு ஆய்வின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்றால் மாநில அரசு அதனை பெற மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என கடற்கரையிலேயே அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த ஆய்வின் போது சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே, சென்னை காவல் ஆணையர் அருண் மற்றும் அதிகாரிகளும் இருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.